வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 21/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:35. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:43 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:43 வரை. சித்திரை பின்பு சுவாதி. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:43 வரை. பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. மேஷராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். சுற்றி உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். முன்னேற்றம் உண்டாகும். சொந்த பந்தங்களின் வருகைகள் ஏற்படும். மனதிற்கு பிடித்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி நிம்மதி கிடைக்கும். பரணி முன்னேற்றம் உண்டாகும். கிருத்திகை கடமைகள் அதிகமாகும். ரிஷபராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். ஆதாயங்கள் அதிகமாகும். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கவலைகள் விலகும். சிந்தனைகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை வளமான நாள். ரோஹிணி கௌரவங்கள் மேலோங்கும். மிருகசிரீஷம் நிம்மதி கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும். பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கையும் கௌரவமும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மிருகசிரீஷம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் கௌரவங்கள் மேலோங்கும். கடகராசி நேயர்களே, உத்தியோகத்தில் ஆதரவான நிலை ஏற்படும். வேலை உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். கௌரவங்கள் மேலோங்கும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் ஒத்துழைப்பான நாள். பூசம் தன்னம்பிக்கை ஏற்படும். ஆயில்யம் கௌரவங்கள் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். தேகநலன் சீராகும். சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் பேச்சுக்களை குறைக்கவும். பூரம் உதவிகள் கிடைக்கும். உத்திரம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவங்கள் மேலோங்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும். கௌரவங்களும் மேலோங்கும். உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நெருக்கம் உண்டாகும். ஹஸ்தம் தன்னம்பிக்கை மேலோங்கும். சித்திரை கௌரவங்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். தன்னம்பிக்கை ஏற்படும். யோசித்து செயல்படுவது நல்லது. ஆடம்பர பொருட்களினால் லாபம் ஏற்படும். குழப்பங்களும் நீங்கும். மகிழ்ச்சியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். சித்திரை அலைச்சல்கள் கூடும். சுவாதி யோசித்து செயல்படவும். சாகம் நிம்மதி கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, அனுபவங்கள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். லாபங்கள் கிடைக்கும். சிந்தனைகள் மேலோங்கும். பணியில் கௌரவங்கள் கூடும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். விசாகம் சிந்தனைகள் கூடும். அனுஷம் கௌரவங்கள் மேலோங்கும். கேட்டை நிதானம் தேவை. தனுசு ராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் லாபங்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். சொந்த பந்தங்களிடம் கௌரவங்கள் கூடும். தேகநலன் சீராகும். நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் மேலோங்கும்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் கௌரவங்கள் கூடும், பூராடம் மரியாதை அதிகமாகும், உத்திராடம் நிம்மதி கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும், மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சிகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும், மாற்றங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் ஒற்றுமைகள் கூடும், திருவோணம் கௌரவங்கள் மேலோங்கும், அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பணியில் உள்ளவர்களுக்கு லாபமான நிலை ஏற்படும், எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும், பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும், நன்மையான நிலை ஏற்படும், உழைப்பிற்கேற்ற முன்னேற்றமும் அங்கீகாரமும் கிடைக்கும், அலைச்சல்கள் அதிகமாகும், போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும், சதயம் நட்புகள் உண்டாகும், புரட்டாதி அனுசரித்து நடந்து கொள்ளவும். மீன ராசி நேயர்களே, வியாபாரம் தொடர்பான விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நிம்மதியான நிலை ஏற்படும், கௌரவங்கள் கூடும், பொறுமையுடன் செயல்படுவது நல்லது, தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும், உத்திரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும், நம்புங்கள் நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.